Hi, I am Desigan. You are watching Desigan Cinema. This episode is only to introduce my channel. My channel started 7 years back. இதில் more than 100 movies, teaser, trailers I have been reviewing. அதுக்கு ரேட்டிங்கும் கொடுக்குறேன். அதோட பட்ஜெட், அதோட கலெக்ஷன் ரிப்போர்ட், வாட் எவர் இட் இஸ் பாசிபிள், ப்ராக்டிகபிள் I am giving. Why you have to see my channel? This is exclusive for the movie lovers who is very crazy about the movies, for the world cinema. So even I'm a fan of particular star, but when I am reviewing a movie, I am very very genuine and honest. அதாவது தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன் ஒரு ரிவ்யூ கொடுக்குறப்ப. அப்போ தயவுதாட்சனே பார்க்க மாட்டேன். இதுதான் எனக்குள்ளார உள்ள தனித்தகுதி, என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க கொஞ்சம் பயாஸாக கூட மூவிஸ் ரிவ்யூஸ் கொடுக்கலாங்க. அதாவது எஸ்பெஷலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளூ சட்டை மாறன். அவர் பெரிய ஸ்டார் மூவி, ஏதாவது பயங்கர பிரபலமாக ரொம்ப ஹைப்பாக இருக்கிற மூவியை பயங்கர லோக்கலாக மட்டம் தட்டிடுவார். பெரிய பட்ஜெட் மூவி, பெரிய மூவிஸ். சின்ன பட்ஜெட் மூவி ரொம்ப சுமாராக இருந்தாலும் ஆஹா ஓகான்னு பேசுவார். எவ்வளோ பெரிய நல்ல மூவியாக இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவார். அதே அதர் லாங்குவேஜ் மூவி, மலையாளம் மூவியாக இருக்கட்டும், இல்லை ஹிந்தி மூவியாக இருக்கட்டும், ஹாலிவுட் மூவியாக இருக்கட்டும், ரொம்ப சாதாரண மூவியே ஆஹா ஓகான்னு புகழ் தள்ளிடுவார். அதே மாதிரி செகண்ட் எபிசோடு ஏதாவது ஒரு மூவி வந்ததுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்பாரு. அதில் குறையே இல்லை, அந்த மாதிரி ஒரு படமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு முந்தானத்துக்கு கூட ஒரு ரிவ்யூ பார்க்குறப்ப சூரியவம்சம் படம் அவ்வளோ சூப்பர் படம், அதில் எந்த குறையும் இல்லை, பயங்கரமான படம், விக்ரமன் ஒரு சிறந்த டைரக்டர்னு சொல்லுவார். அதே அவர் இப்போ செகண்ட் எபிசோடோ அவர் இன்னொரு படம் எடுத்தாலும் அவரை கழுவி ஊற்றுவார். சில பேர் அவர் மார்க் பண்ணி வச்சுருக்காரு, அவர் அவங்கள கழுவி ஊற்றுவார். சில பேர் படங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். அதே மாதிரி இன்னும் சில விமர்சகர் இருக்கிறாங்க. பிரசாந்த், அவர் ரொம்ப பயாஸ்டாக இருப்பார். அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நிறையா இருக்குது. அவர் நிறையா ட்விட்டர்லேயும் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இல்லை எகென்ஸ்டாகவும் பேசுவார். அப்புறம் பல பேர் இருக்காங்க. அருண் கொஞ்சம் ஜெனியூனான ஆள். அதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் நானும் பார்க்குறேன். ஒரு ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ ஆம் ஆல்சோ சீயிங் அதர்ஸ் ரிவ்யூ. சில சமயம் நான் ரிவ்யூ கொடுத்துட்டு அவங்க எப்படி ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு பார்ப்பேன். நான் ரொம்ப ஹானஸ்டாக ரிவ்யூ கொடுப்பேன். நான் எப்படி பார்த்தனோ நான் ஒரு சராசரியான ஒரு விமர்சகராகவும் பார்ப்பேன், சராசரியான ஒரு ஆடியன்ஸாகவும் பார்ப்பேன். அதே மாதிரி எனக்கு உள்ளார இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள், எனக்கு உண்டான சினிமா அறிவை யூஸ் பண்ணி அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்ப்பேன். நான் பெருசாக சினிமாட்டோகிராஃபி இப்படி இருக்குது, எடிட்டிங் அப்படி இருக்குது, விஎஃப்எக்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க மாட்டேன். ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையா, ஒரு படம் நல்லா இருந்தால் தான் இதை பற்றி பேசுவேன். ஒரு படம் நல்லாவே இல்லை அப்படின்னா அதை பற்றி பேச மாட்டேன். எஸ்பெஷலி இந்தியன் 2 ரிவ்யூ நான் தயவுதாட்சனே இல்லாமல் ரிவ்யூ பண்ணேன். அதே மாதிரி சில படங்கள் இருக்கலாம். ஈவன் ரஜினி படம் லால் சலாம் வந்தது, அந்த படத்துக்கு நான் தயவுதாட்சனே பார்க்கல. ஸோ அண்டு இதே மாதிரி அஜித் படம் வந்தால் நல்லாயிருக்கும், விஜய் படம் வந்தால் நல்லா இருக்காது, சூர்யா படம் எனக்கு பிடிக்காது, தனுஷ் படம் ரொம்ப பிடிக்கும், சிம்பு படம் பிடிக்காது அப்படின்னு நான் எந்த வித ஒரு பயாஸ் ஆன ஒரு மன பக்குவத்தில் நான் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். when I sit on the chair for the review, I just see about the movie and the content and the quality of the movie and making. ஆக்ட்ரஸ் பற்றி பார்க்கவே மாட்டேன். அவங்க நல்லா பண்ணியிருந்தா நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவேன், நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணலன்னு சொல்லுவேன். தட் இஸ் வை யூ ஹேவ் டு see my channel. ஸோ 100% ஹானஸ்டி அண்ட் த டிரான்ஸ்பரன்சி இஸ் கேரண்டி இன் மை சேனல். மூவி ரிவ்யூஸில் இருக்கும். ஸோ யூ மஸ்ட் வாட்ச் சினிமா, யூ மஸ்ட் வாட்ச் தேசிகன் சினிமா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மூவி அண்ட் பெட்டர் ரிவ்யூ. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்காங்க. ஒரு ஆவரேஜாக என்னோட வியூஸ் அட்லீஸ்ட் 400-500 வரைக்கும் போகுது. இவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற சில ரசிகர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இதுக்கு மேலேயும் நிறைய சினிமா ரசிகர்கள் இருக்காங்க, சினிமா ரிவ்யூஸ் ஆர்வமாக பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே they have to watch my channel. I appreciate and I encourage. I want everybody, most of the film lovers should watch my channel so that you will understand the difference between the other reviewers and Desigan Cinema. Thanks for watching Desigan Cinema. Please continue your support, put your comment.